கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நம்மை மறுபடியுமாய் ஒரு ஜீவனோடு ஆண்டவர் தெய்வ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. வாசிப்போம். இன்றைய தினத்திலே கர்த்தர் நமக்காக கொடுக்கிற வார்த்தை எஸ்தர் எழுதின எஸ்தர் புஸ்தகத்தில் இருந்து 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் வேண்டுதல், வாசிங்க. வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். இன்றைய தினத்தில் என்னன்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். வாசிங்களா. ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அல்லேலூயா. பாருங்களேன், எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக தயவு கிடைத்தது போல ராஜாவினிடத்திலே எதிர்பார்க்கிறதை கொடுக்கிறது போல நம்முடைய ஆண்டவராகிய ராஜாதி ராஜனுடைய சமூகத்திலே நாம் எதிர்பார்க்கிறதை அவர் கொடுக்கிற தேவன், நாம் வேண்டுகிறதை அவர் தருகிற தேவன். ஆமென் சொல்லுமா. நம்ம வேண்டிக் கொள்கிறதை அவர் தருவார். அழகாய் சொல்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அழகாய் சொல்கிறது, அந்த ரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமா இனசியமா பதில் கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து கூப்பிடுகிறவரின் சத்தத்தை கேட்கிற தேவன். நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். ஆமென் சொல்லுமா. நம்ம வேண்டிக் கொள்வதை மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை சரிப்படுத்தி அவரை நோக்கி அமர்ந்து தனியாய் கதவடைச்சு ஆண்டவரை நோக்கி நம்ம கதரும் போது நாம் வேண்டும் போதெல்லாம் அவர் பதிலானார். அல்லேலூயா. அழகாய் நாம் பாடும் பதிலா, வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே தலைமுறையாய். ஆமென் சொல்லுமா. தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை நோக்கி கூப்பிடும் போது, வேண்டும் போது அதை வேண்டுவதெல்லாம் தருவார், வேண்டுகிறதை தருவார். எஸ்தர் தன்னுடைய கொலச்சனங்கள் அழிவுக்கு நேராய் திரும்பும் போது அழிவை நிறுத்தும்படியாக அங்கே ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார். நம்முடைய குடும்பத்தின் அழிவை நிறுத்தும்படியாக, நம் சந்ததியின் அழிவை நிறுத்தும்படியாக, வியாதியின் மூலமாக நம்ம சரீரத்தை அழிக்கிற விளைவிடத்தை நிறுத்தும்படியாக ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுமா. யூதர்களுக்கு பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. முத்திரையிடப்பட்ட நிலையிலே அதை மாற்றுவதற்கு என்ன செய்வது என்று சொல்லி எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக நின்றார். ஆனால் ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு என்ன செய்யுமா கொடுக்கப்படும். ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு ஏக்கம், நீ வேண்டுகிறாய், நீ ஜெபிக்கிறாய், என்னை நோக்கி பார்க்கிறாய் என்று சொல்லி ராஜா அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, வேண்டும் போது கர்த்தர் நம்முடைய ஏக்கங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நேர்த்தியாய் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. தேவைகள் வரும்போது, அழிவு வரும்போது, பிரச்சனை வரும்போது, அங்கே எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா, ஒரு அழிவு யூதர்களை எல்லாம் அழிக்கும்படியாக, எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லாரும் அழிக்கும்படியாக ஒரு திட்டம் வந்தது. ஆனால் ராஜாவுக்கு முன்பாக நின்றால் மாத்திரம்தான் அந்த அழிவை தடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதே போலதான். ராஜாவுக்கு முன்பாக நின்னாதான், இயேசு ராஜாவுக்கு முன்பாக நின்னாதான் நம்ம அழிவை தடுக்க முடியும், நம்ம பலவீனத்தை தடுக்க முடியும், நம்ம தரித்திரத்தை தடுக்க முடியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். கணவனால் செய்ய முடியாது, மனைவினால் செய்ய முடியாது, அல்லேலூயா, மற்றவர்களால் செய்ய முடியாது. அல்லேலூயா.
எனக்கு ரொம்ப கால் முடியல, திடீர்னு 10 நாட்கள் நடக்கவே முடியல. நான் கதறிட்டு இருக்கும்போது அந்த வழியை எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா மனைவி? இந்த வலி தாங்க மாட்டாமா, சரி வேற என்ன வைத்தியம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்து உதவி தான் செய்ய முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? லைலுயா. அவன் கூடலூர் வரைக்கும் வந்தாங்க. கூடலூர் வரைக்கும் வந்தவொடனே அங்கே கூடலூரில் அங்கே ஒரு சித்த வைத்தியத்தில் பார்த்து அவன் வலிச்சுடும் போது கத்துறேன். அதை கத்தும்போது என்ன செய்ய முடியும்? என் வலியை நான் தான் தாங்கணும். அவங்க பார்த்துட்டு வேதனையோட பார்க்கத்தான் முடியும். என் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களால தீர்க்க முடியாது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு கூட இருந்தால் அவர் எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். மனைவினால் முடியாதது, கனவினால் முடியாதது, பிள்ளைகளினால் முடியாததை கர்த்தர் ஒருவர் தான் தீர்க்க முடியும். அதைத்தான் எஸ்தரின் புஸ்தகத்திலே அழகாய் சொல்கிறது. இந்த தீர்வை உண்டாக்க வேண்டுமானால் மொர்தெக்காய் சொல்கிறார், இதை தீர்வை உண்டாக்க வேண்டுமானால் உபவாசத்தை கூட்ட வேண்டும், ஜெபத்தை கூட்ட வேண்டும், ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வாழ்க்கையிலே அழிவை தடுக்க வேண்டுமானால் ஜெபத்தை கூட்ட வேண்டும், தேவ சமூகத்திலே உபவாசிக்க வேண்டும். நீ தேவ சமூகத்திலே ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ராஜாவுக்கு முன்பாக நின்றான். எத்தனை பேர் ஜெபங்கள் வீடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜெபத்தை தொடர்ந்து ஜெபத்தை கூட்டுங்க. பிரச்சனை வந்தவனை ஜெபிக்காதீங்க. ஆமென் சொல்லுவோமா? ஆதியாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறான், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். பாருங்க, பிழைக்கும்படியாக இங்கே வேண்டுதல் செய்யும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவர் தடுக்கிறார். ஒரு தீங்கு வர்றதுக்கு முன்பாக தடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்றாரு, அவன் ஒன்று வேண்டுவான், உன்னை வேண்டும்படியாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டும் போது, நாம் ஜெபிக்கும் போது, தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை உண்டாகிறது. ஆமென் சொல்லுமா? முதலாவதாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது அங்கே விடுதலை உண்டாகிறது. இரண்டாவதாக தேவ மனுஷருக்கு முன்பாக அவனுடைய ஜெபத்தின் மூலமாக விடுதலை உண்டாகிறது. ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அங்கே பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது. அவனுடைய கற்பம் அடைக்கப்பட்ட அந்த ராஜாவுடைய அந்த கற்பத்தை ஆண்டவர் திறக்கிறாரு, அற்புதம் செய்கிறார், அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுமா? தடைகளை ஆண்டவர் உடைக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் வேண்ட வேண்டும். இன்னொரு தேவ மனுஷரிடத்தில் ஜெபிக்கிற மனுஷர்களை நாம் என்ன செய்யணுமா? அவர்களிடத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தார். எதெல்லாம் சரியில்லையோ, எதெல்லாம் விருத்தியில்லையோ, எதெல்லாம் அற்புதம் நடக்கலையோ, எதெல்லாம் பெருமையாயிருக்கிறதோ அவைகளை மாற்றுவதற்கு ஜெபிக்க வேண்டும். அந்த மனைவிக்காக ஜெபித்தான். நீங்கள் எத்தனை பேர் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும், கணவனுக்காக ஜெபிக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும்? ஆமென் சொல்லுமா? ஜெபிக்க வேண்டும். உடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாருங்களேன், அங்கே என்ன வேண்டுதல் செய்கிறார். நம்ம எதை பார்க்கிறோம்? வேண்டுதலை பார்க்கிறோம். முதலாவதாக ராஜாவுக்கு முன்பாக வேண்டுதல். இரண்டாவது ஊழியக்காரர்கள் வேண்டுதலை கேட்கிறார். மூணாவது நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதற்காக வேண்டுதல் செய்தான். ஈசாக்கு ஜெபித்தான். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 4வதாக யோபின் புஸ்தகம் 42:10 சொல்கிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை காட்டிலும் பின் இருந்தது 2 மடங்கு ஆசீர்வாதமாய் மாறினது. மற்றவர்களுக்காக, நண்பர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது, அந்த பாரத்தோடு ஜெபிக்கும் போது அவனுடைய
வியாதி நீங்கினது. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது என் வீட்டுக்கு வராட்டினா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு வராட்டினா இவங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. நான் எல்லா இடத்துலையும் ஜெபத்தில் எங்கே நடக்குதோ ஜெபத்தில் நான் நிற்பேன். அங்கே கர்த்தர் இருப்பார், அங்கே விடுதலை உண்டு. அவர்களுக்காக ஜெபிப்பேன், இவர்களுக்காக ஜெபிப்பேன், கர்த்தர் என்னை விடுவிப்பான். ஆமென் சொல்லுமா. யோபு வேற ஒரு காரியம் பாருங்களேன். நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்ய என்று சொன்னார். நண்பருக்காக வேண்டுதல் செய்யும் போது அந்த சிறையிருப்பு மாறினது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை என் சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பாடுமா. என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையிலே நடத்தி செல்லுமே. தெய்வ சமூகத்திலே அப்படியே சஞ்சலத்தை ஊற்றணும். ஆண்டவர் கிரியை செய்யணும். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். நம்மளை அழுது புலம்பணும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. சங்கீதம் 37:4 சொல்கிறதே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மன மகிழ்ச்சியாயிரு. ஜெபிக்கிறதுல மன மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு. கவலைப்பட்டு உன்னை வருத்திக் கொள்ளாத, உன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளாத. நீ சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு தான் உன்னை அழைத்திருக்கிறார். நீ சமாதானத்தை இழக்கும்படியாக நீ எதையாவது உன் மனசுல வச்சு நீ என்ன செய்ற, நீ கவலை வச்சைனா, கவலைப்பட்டேன்னா அந்த சரீரம் முழுவதும் நரம்புகள் என்ன செய்வான், பலவீனம் அடைந்து விடும். நரம்புகள் என்ன செய்வான், பலவீனம் அடைந்து விடும். டாக்டர் சொல்றாங்க கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்க? கவலைப்படாமல் மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பகுதி நம்முடைய மனநிலைமைகள், நம்முடைய நரம்புகள், சரீரத்தை எல்லாம் அப்படி இயக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. நாம் கவலைப்பட வேண்டாம். அழகா ஆண்டவர் அழகா சொல்றாரு. கவலையை குறித்து சொல்லும்போது பாருங்களேன், நீ கவலைப்படுறதுனால மத்தையில் அழகா சொல்றது, கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை நீ என்ன செய்ய முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ கவலைப்படாத. கவலைப்பட்டா வேதனை, கவலைப்பட்டா இன்னைக்கு வந்துட்டு என்னது, ஹார்ட் அட்டாக் வருதான். ஆமென் சொல்லுமா. கர்த்தர் ஆண்டவர் சொல்றார், நீ மன மகிழ்ச்சியா இரு. ஆண்டவர் என்ன செய்யறான், உன்னை விடுவிக்கிறதுக்கு அவர் போதுமான. இருதயத்துல நீ என்ன செய்யறான், வேண்டுதல் செய்கிற எல்லாவற்றையும் உனக்கு அருள் செய்வான். மன மகிழ்ச்சியா இரு. மன மகிழ்ச்சினா என்ன, நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும். நம்பிக்கை, நம்ம விசுவாசிக்கிறேன் நடக்கும், அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்காரு? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, நீ நம்பிக்கை இல்லாம எதையாவது ஏன்ட்ட கேட்காதப்பா, என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவுது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு, பாருங்கள், காற்றினால் அடிபட்டு அலைகளுக்கு அங்கும் இங்குமாய் அசைகிற ஒரு நிலையா இல்லாத அசைக்கிற அந்த கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அந்த கடல்ல ஏதாவது ஒண்ணு கீழே விழுச்சுன்னு வச்சுங்க, ஒரு தர்மாக்கோல் விழுந்தாலும் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கும், நிலை இல்லாம இருக்கும். அப்படி விசுவாசம் இல்லாதவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் அசைக்கப்படுகிறவர்களாக இருப்பார்கள். வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுகிற மனுஷன், ஒரு நிலை இல்லாம உறுதி இல்லாத ஜபத்தில் நிக்கிற மனுஷன் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம்னு என்ன செய்ய வேண்டாம், நினையாது இருக்க வேண்டும். அப்படின்னா நீ கேட்காத, நீ கேட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரே, கர்த்தர் வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது. பாருங்களேன்,
நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள். பாருங்க, கர்த்தாவே நெருக்கத்திலே தேடினார்கள். ஜனங்கள் நெருக்கத்திலே தேடினார்கள். அவருடைய தேடும்போது ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன். லூக்கா 1:13 சொல்கிறது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறது. கர்த்தர் உன் வேண்டுதலை கேட்கிற தேவன், உன் வேண்டுதலுக்கு பதில் தருகிற தேவன். நீ வேண்டும் போதெல்லாம் நிச்சயம் ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு பதில் கிடைக்காத அநேக இடங்கள் உண்டு. ஆனால் பதிலை ஆண்டவர் கொடுக்கிற தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை தருகிற தேவன். ஆமென் சொல்லுமா? ரோமர் 8:26 சொல்கிறது, அந்தபடியே, சீக்கிரம் வாசிங்க, அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர். நாம் ஏற்றபடி, பாருங்களேன், பலவீனங்களிலே உதவி செய்கிறவர். அந்தபடி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறவர். நம்ம கட்டுக்கடங்காத பெருமூச்சோடு நம்ம ஜெபங்களை ஏற்கிறவர். ஆண்டவரே என்று சொல்லி சரணடையும் போது ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே அவர் நம்மளை இயக்கிற தேவன். வாசிங்கள அதை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் சில நேரம் குழப்பம். அந்த குழப்ப நேரத்தில் வேண்டும் போது, வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு குழப்பம். எதுக்கு ஜெபிக்கிறது, எனக்கு ஜெபிக்கிறது, அப்படிப்பட்ட குழப்ப நேரத்தில் ஆவியானவருடைய பொறுப்புகளை விடும்போது ஆவியானவர் என்ன செய்வாராம்? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? அப்ப இங்கே ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது அங்கே வேண்டுதல் அப்படியே கேட்கப்படும். ரெண்டாவது, தேவ மனுஷருக்கு முன்பாக நிற்கும் போது வேண்டுதல் கேட்கப்படும். அடுத்து, குடும்பங்களிலே நம்ம பலவீனத்துக்காக நம்ம வேண்டும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அற்புதம் செய்கிறவர். நம் மனமகிழ்ச்சியாய் வேண்டும் போது இருதயத்தின் அன்று வேண்டுதலை அவர் என்ன செய்வாராம்? அருள் செய்கிறவர். அடுத்து, நெருக்கத்தில் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்ம வேண்டுதலை கேட்கிறவர். அடுத்து, லூக்காவில் நம் வேண்டுதலை கேட்கிற தேவன். உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, ஆறாவதாக ரோமர் 8:22 சொல்றது, நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயக்கி நம்மோடு கூட ஜெபித்து நம்ம வேண்டுதலை என்ன செய்யறாராம்? கேட்கிற தேவன். வேண்டுதலை கேட்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? அப்ப என்னன்னா, நம்ம வெறுமையாய் ஜெபிக்க கூடாது, ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்க வேண்டும், வேண்ட வேண்டும். அடுத்து, ஏழாவதாக அதே அதிகாரத்துல 27வது வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இணைஞ்சு அந்த வேண்டுதலில் இடைப்படுறதுனால நம்ம இருதயத்தை பார்க்கிறான், உள்ளிந்திரியங்களை பார்க்கிறான். 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, உள்ளிந்திரியங்களை நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறேன், உண்மையோடு உத்தமத்தோடு தேடும் போது நான் தென்படுவேன், நீ தேடாவிட்டால் நான் என்றைக்கும் கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். உள்ளிந்திரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஜெப வேளையிலே நம்ம வேண்டிக் கொள்ளும் போது ஏன் அற்புதம் நடக்க மாட்டுது, அதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் நம்ம உள்ளிந்திரியங்களிலே, ஏதோ நினைவின் தோற்றங்களிலே, நம்ம இருதயத்திலே நம்ம என்ன செய்யணுமா? குற்றமுள்ளவர்களாக, பாவ உணர்வுகளாக நம்ம இருப்போமானால் நம்ம அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். ஏனால் அவரும் இணைந்து நம்ம வேண்டுதலோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசியா வாசிங்க, ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக அவரே வேண்டுதல் செய்கிறவர். அவர் இங்கே மாத்திரமல்ல, அங்க பரலோகத்தில்
குடும்பத்தின் வேண்டுதலையும் பரலோகத்திலிருந்து அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அது சீக்கிரமாய் ஒரு நாள் வருகிறது. வேண்டிக் கொண்டவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவேறும். ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வேண்டுகிறார். நாம் வேண்டுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி ஆனவர் இணைந்து வேண்டுவது மாத்திரமல்ல, நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை அது சரியானவர்களாக நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த வேண்டுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பரலோகத்தில் இருந்து என்ன செய்யறாரா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கும் நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அழகாய் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது. முதல் வசனம் சொல்கிறது, உங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாய் இருங்கள். ஆனால் தேவன் 2வது வசனத்தில் சொல்கிறது, தேவனுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக வீடுகள் உண்டு. நமக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறாரே. வேண்டிக் கொண்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம வேண்டுதல் மாத்திரம், அவர் வேண்டுகிறவர், அவர் வேண்டுகிறது மாத்திரமல்ல, நமக்கு நித்திய வாழ்க்கையில சேர்க்கிறவருமாய் இருக்கிறார். 2வது வசனம் அழகா சொல்கிறது, என்னுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சொல்லியிருப்பேன். பாருங்க, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவரு சிலுவையில உயிர் தெழுந்து அவர் ஒரு ஸ்தலத்தை என்ன செய்யறார், ஆயத்தப்படுத்த போயிருக்கிறாரு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்களேன், அவர் இருக்கிற இடத்திலே வேண்டிக் கொண்டவர்கள், ஜெபித்தவர்கள், தேவனுக்கு உண்மையா இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விடுதலை செய்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் சதா காலம் அவரோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை ஒரு மேன்மையான இடத்துல வைக்க போறார். அது சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிரியைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் சரியாக இருந்தால் நித்திய வாழ்க்கையிலே அவர் கட்டின அந்த வீட்டுக்குள்ளே நாம் எப்பொழுதும் அவரோடு கூட வாசமாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தர் நம்ம இந்த நாட்களிலே நாம் எப்படி வேண்ட வேண்டும், எதற்காக வேண்டும் என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் மலங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, என்னை நான் எப்படியோ நான் வேண்டினேன் என்று வேண்டின ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்காத காரியங்கள் நினைச்சு பார்க்கும்போது நான் ஆண்டவரே ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே ராஜாவுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே விசேஷகரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, தேவ மனுஷருக்கு முன்பாக ஆண்டவரே தேவ மனுஷன் ஆண்டவரே ஜெபிக்கும் போது அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மூன்றாவதாக ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்க வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்குரிய நபர்களுக்கு ஜெபிக்கும் போது அங்கே விடுதலையை ஆண்டவரே கட்டளையிடுகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், கணவன் ஜெபிக்கும் போது அங்கே ஆண்டவரே ஈசாக்குடைய மனைவிக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே கொடுக்கிற தேவன் என்று சொல்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாலாவதாக யோபு ஜெபிக்கும் போது, நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு விடுதலை. ஆண்டவரே அஞ்சாவது ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி ஆண்டவரை வேண்டுதல் செய்யும் போது அவன் இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிறவர். ஆறாவதாக ஆண்டவரை ஸ்தோத்திரம், நெருக்கத்திலே கூப்பிடும் போதெல்லாம், அவரை தேடும் போதெல்லாம் அவர் தென்படுகிற தேவன், அவர் விடுவிக்கிற தேவன். ஆறாவதாக ஒரு வேண்டுதலை கேட்கிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏழாவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் கட்டுக்கடங்காத பெருமூச்சோடு அவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எட்டாவதாக ஆண்டவர் பரலோகத்திலே தேவனாகிய கர்த்தர் அவர் வேண்டிக் கொள்கிறார், நமக்காக வேண்டிக் கொள்கிறார், நமக்காக வேண்டிக் கொள்கிறார். அந்த இடத்துல நம்மை வைக்க போகிறார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையை கேட்டு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஜெபிப்பதற்கு வேண்டுதலுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொன்னவங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளை ஆண்டவருடைய கருத்தில் வைக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து கையை தூக்கி இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கர்த்தரை தேடி அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு ஆண்டவரை ராஜாவுக்கு முன்பாக நின்று ஆண்டவரை குடும்பத்தை ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவர் நண்பர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனை ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொண்டு விசுவாசத்திலே ஆண்டவர் சகல காரியத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாமம் மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே
ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு ஜெப ஆவியையும் ஒரு வேண்டுதல் ஆவியும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து இன்னைக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே பெரிய ஒரு மாற்றத்தையும் சாட்சியும் கேட்க தேவன் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.